ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான குட்டி விலாக் பார்த்துடலாமா? இப்போ நான் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா, வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலான்னு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வீட்லேருந்து ரெடியாகி கிளம்போது என்னவோ பில்டிங் பக்கத்தில் இருக்க நெஸ்டோக்கு போகிறதா தான் கிளம்பியிருந்தோம். ஆனால் காரில் ஏறினதுக்கப்புறமா தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கேரி ஃபோர் போகிறோன்னு சொல்லிட்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா மேஷுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அதுக்காக தான் கேரி ஃபோர் வந்திருந்தோம். என் பசங்க 2 பேரும் ஷாப்பிங் கூப்பிட்டு போனாலே எனக்கு ஒரு வேலையுமே இருக்காது. ட்ராலி தள்ளுற வேலையாக என் பையன் பார்த்துப்பான். என்னென்ன திங்ஸ் வேணும்னு கை காட்டினா போதும், என் பொண்ணு அதை எடுத்து ட்ராலியில் போட்டுருவா. ஸோ சும்மா அவங்க கூட நின்று போயிட்டுருக்கணும், அவ்வளோதான் என்னோட வேலையே. குழந்தைங்க குட்டியாக இருக்கும்போது ஷாப்பிங்லாம் கூப்பிட்டு போனால் அவங்க பின்னாலே ஓடிட்டு இருப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அதெல்லாம் போய் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வளர்ந்தாச்சு. எனக்கு அது ஒரு நாள் என் பசங்க 2 பேரும் இல்லாமல் நான் கடைக்கு போனேன்னா 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அன்றைக்கி ஒரு நாள் என் பொண்ணு அவங்க அப்பா கூட கடைக்கு போயிருந்தா திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக. போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே முதல்ல சொன்னது, அம்மா உன்னை இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கடை கிளம்புறதுக்கு முன்னாலே டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பியிருந்தேன். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு பண்ணிவிட்டு ஆப் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். வீட்டுக்கு பார்க்கும்போது ஆப் மாவெல்லாம் ஃபுல்லாக பொங்கி கவுண்டர் டாப்பெல்லாம் மாவாயிடுச்சு. அதுக்கப்புறமா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தேன்.